அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கன்வாடி துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அங்கன்வாடி மையங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அங்கன்வாடி மையங்களும் பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30,000க்கு மேற்பட்ட வேகன்சி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சிக்கு 3 விதமான போஸ்டிங் வெளியிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அங்கன்வாடி உதவியாளர், குறு அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 18 வயசுலேருந்து 45 வயது இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th முடிச்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் 10th 12th எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேலைக்கு யார் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரலை. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 1 வீக்லேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வெளியிடுவோம் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கு எந்த நேர்முக தேர்வு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நேர்முக தேர்வு மூலமாக தான் இதில் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸாமும் கிடையாது. ஸோ எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, வாங்க எப்படி இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓல்டு ஃபார்மு. ஸோ பார்த்தீங்கன்னா இது குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் படி ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஒட்டிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் எழுதிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தகப்பனார் மற்றும் கணவனார் பேர் நீங்கள் எழுதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆகியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கணவர் பேரை எழுதிக்கோங்க. ஸோ 3வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற அட்ரஸ் எழுதிக்கோங்க. ஸோ 4வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊராட்சியுடைய எண் எழுதிக்கோங்க. ஸோ நீங்கள் வட்டமாக இருந்தால் பேரூராட்சியில் வந்தீங்களா, நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதனுடைய நேம் இதை எழுதிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஊராட்சியினுடைய பேர் இல்லைனா மாநகராட்சியுடைய பேர், ஸோ ஒரு வட்டாரத்துடைய பேர் ஏதோ நீங்கள் எங்கே வச்சுக்கணும் அந்த பேரை நேம் குறிப்பிடணும் அப்படின்னு தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் குறு அங்கன்வாடி பணியாளர் நியமனம் கோரும் மையத்தின் எண், ஸோ எல்லாம் பேர் எல்லாமே விலாசம் எல்லாமே எழுதணும் அப்படின்னு அட்ரஸாக எழுதணும் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போதைய கல்வி தகுதி, ஸோ நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th தேர்ச்சி பெற்ற விவரம் கேட்டிருக்காங்க. ஸோ அது நகலுடன் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தகவலும் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 9வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி எழுதணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வயசு எவ்வளோ பூர்த்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணும். என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் அந்த கம்யூனிட்டியை நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை எல்லாருமே டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்களோ. ஸோ 11வது பாக்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருப்பிட முகவரி அதுக்கான நகலை இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறீங்களோ அதுக்கான அட்ரஸ் நகலும் வேணும் அப்படின்னு தகவல் கொடுத்துருக்க ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 12வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வசிக்கும் இடத்திற்கும் அங்கன்வாடி தூரத்துக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நோட்டீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு தகவலும் சொல்லியிருந்தாங்க. ஸோ மனுதாரரின் கல்வி தகுதி, ஸோ எதனா வேறு எதனா நீங்கள் கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்களா, ஸோ எதனால் ஆதர் ஸோ நீங்கள் டைப்பிங் எதனா முடிச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தில் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ திருமண நிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமணம் ஆனவடா, ஸோ இல்லாத நீங்கள் ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவரை, ஸோ என்ன வகுப்பை நீங்கள் சேர்ந்தவங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதர தகுதிகள் நீங்கள் வேறு எதனா கணினிகள் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா, ஸோ உங்கள் அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கா கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ 16வது பாக்ஸ் இதோடய விட்டுருங்க. ஸோ 14வது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா மனுதாரரின் குடும்ப வருமானம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருமானம் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிற குறிப்புகள் அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இடம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்த எடுத்துக்கோங்க. ஸோ நாள் என்றைக்கு அப்ளை பண்ணுங்க அன்றைக்கி அந்த டேட்டை எழுதிக்கோங்க. ஸோ உங்களுடைய கையொப்பம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா
விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்பிக்கும் 25 வயசு முதல் 35 வயதுகளுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வயசு வந்து தளர்வுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக பார்த்திங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்கும் போது ஸோ வந்து என்னென்ன சான்றிதழ் வந்து நகல் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.